ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 11வது வார்த்தை, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல பார்க்கலாம். ஆண்டாள்ன்றது நம்ம அத்தனை பேருக்கும் நன்னா தெரியும். அதாவது பூமி பிராட்டியோட ஸ்வயம் அவதாரமாக ஆண்டாள் அயோனிஜராக பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தார். அவர் பிறந்த போது அவர் எப்படி, அதாவது இந்த குழந்தை அப்படின்றதே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு வரம். ஆண்டாள் ஒரு வரம் மாதிரி ஆடி மாச பூர நட்சத்திரத்துல பெரியாழ்வார்கிட்ட சேரறா. அவ அப்பாவோ சிறந்த கிருஷ்ண பக்தர். கிருஷ்ணர் கதையை சொல்லி சொல்லி குழந்தைய வளர்த்துண்டு வராரு. இந்த குழந்தையும் கிருஷ்ண பக்தியிலேயே திளைக்கிறது. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாமே உனக்கே யாமாத் செய்வோம்ன்ற மாதிரி கிருஷ்ணனுக்கே சகலமும் செய்ய விரும்பித்து. அப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசாச்சு. அப்பா சொல்றார், அம்மா கல்யாண வயசு வந்துடுத்துமா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணணும்ன்றாரு. அப்ப அந்த குழந்தை சொல்றதான், ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்பெடில் வாழகில்லேன். அதாவது நான் மனுஷனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா நான் இனி வாழ மாட்டேன்ப்பா, நான் கிருஷ்ணனை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றதான். அத மாதிரி கிருஷ்ண பக்தியில திளைத்தேனும். இதையே தான் உபதேச ரத்தன மாலையில சொல்லியிருப்பாரு. 5 கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்ற மாதிரி இத மாதிரி சின்ன வயசிலே பகவான் யார் அப்படின்னு பகவத் ஞானத்தை அடைந்தேனோ ஆண்டாளை போல அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நிறைவு பெற்றாங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.